அண்ட் மை லைஃப் சேனலுக்கு வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இதே வைப்ஸோட எண்டு வரைக்கும் நீங்கள் பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போகும்போதே பார்த்தீங்கன்னா செம்மையான தளபதியோட வைப்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா 22 ஜூன். ஸோ அவரோட பர்த்டேக்காக எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடியை கட்டி அப்புறமா அன்னதானம்லாம் செய்கிறாங்க. பார்க்கும்போதே செம்மையாக இருக்குங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. போகிற வழியெல்லாம் செம்ம வைப்போடு நம்ம போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறையவே பீகாக்ஸ் எல்லாம் நடமாட்டமாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போல்லாம் அந்தளவுக்கெல்லாம் இருக்கவே மாட்டேங்குது. நம்ம குழந்தைங்கள்லாம் இது வரைக்கும் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் அந்தளவுக்கெல்லாம் பார்த்ததே கிடையாது. ஒரு நாளைக்கு ஜூ கூட்டு போய் தான் காமிக்கணும். வரப்போகிற ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விலங்குகள் நம்ம மியூசிக்கில் தான் பார்க்குற போல இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் எல்லாம் ரொம்பவே குறைஞ்சிட்டு வந்துச்சு. அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா என் பசங்களை கூட்டு போய் காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஒரு நாளைக்கு நம்ம ஜூக்கு தான் கூட்டு போகலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கேன். என்ட்ரன்ஸ்லேயே கவுண்டர் இருக்குது. வாங்க நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம். 4 பேருக்கு ப்ளஸ் 1 வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. டைனோசர் பார்க். இது போல் நிறைய பார்க்ஸ் இங்கே இருக்குது. ஊஞ்சல் எல்லாம் நிறையவே இருக்குது. இது ஃபுல்லாகவே வைப் பண்ணி தான் நம்ம ரிட்டர்ன் போக போகிறோம்.
சாத்தனூர் டேமோடைய 9 கண்கள். இதில் வந்து தண்ணி வந்து 9 கண்லேயும் நான் வந்து பார்த்தது கிடையாது. 1, 2, 3 அவ்வளோதாங்க. என்னோடய மோமெண்டில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த பிக்ஸ் எல்லாம் கூட என்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட வந்து காமிச்சிருந்தாங்க. இந்த 9 கண்கள்லேயும் வந்து தண்ணி வந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கறதுக்கே செம்ம அழகாக இருக்கும். நமக்கு தான் அந்த குடுப்பனை இல்ல. மேபி பார்க்கலாம். எப்பயாவது வந்து இந்த டேமில் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அது காமிக்கிறேன். இங்கே வந்தாக்கா காலையிலேயே வந்து கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னா ஈவினிங் 6 எல்லாம் க்ளோசிங் டைம். ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்காக நல்லாயிருக்கும். நடுவிலலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்க்கலாம் முடியாது. இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன ஒவ்வொரு இடமும் வந்து நம்ம போய் அட்டன் பண்ணிட்டு வரப்பில் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்க்கணுன்னா ஃபுல் டே இருந்தாலும் வந்து முடியாது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய டேம். எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ்நாட்டிலே வந்து இதுதாங்க பெரிய டேம். இங்கே பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங், ஃபுட்ஸ், ஹோட்டல், அப்புறமா வந்து ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும், நல்லாவே கிடைக்கும். பட் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். டாய்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்விம்மிங் பூல் தான் வந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா இருக்கிற வெயிலுக்கு எங்களால் வந்து தாங்க முடியல. யாராக இருந்தாலும் இடமா இங்கே தான் வந்து போவாங்க. ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து போயிட்டுருக்கோம். இதுக்கு பார்த்திங்கன்னா சார்ஜஸ் பண்ணுவாங்க. இதோட நம்பர் கூட நான் வந்து எங்கள் ஸ்க்ரீனில் வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒன்ஸ் வர மாரி இருந்தாக்கா டேம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வரலாம் தாராளமாக. இங்கே பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் முதற்கொண்டு எல்லாமே வந்து இருக்குது. கட்டினத்தோடு கூட இருக்குது. மீன்ஸ் பே பண்ணுற டாய்லெட் கூட இருக்குது. வித்தவுட் பே கூட வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணுற இடம் வந்து இந்த சாத்தனூர் டேம். இன்னும் பார்த்திங்கன்னா நானே முழுமையாக இந்த ஊரை வந்து சுற்றி பார்த்ததே கிடையாது. இந்த அணையை இது பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா அழகாக வந்து கலர் பண்ணி அவ்வளோ வந்து பார்க்கும்போது அவ்வளோ எஸ்தட்டிக்காக இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது அங்கே போய் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குங்க. நல்லா அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்விம்மிங் பூல்குள்ளார போயிட்டுருக்கோம். இதுக்கு பார்த்திங்கன்னா சார்ஜஸ் ஈச் பர்சனுக்கு வந்து 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான டியூப்ஸ் எல்லாம் வந்து செப்ரேட்டாக தான் நம்ம வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். 1 ஹவர் நல்லா ஜாலியாக வந்து தண்ணியில் விளையாண்டுட்டு அப்புறமா வந்து ரிட்டன் வந்து கிளம்பிடலாம். நான் வந்து ஷூட் பண்ண முடியாது. ஸோ இங்கேயே வந்து ட்ராப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூஷன் இங்கே போய் நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்த பிற்பாடு பார்த்திங்கன்னா உங்கள் கூட வந்து மீட் பண்ணுறேன். பாய். நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மதியம் டைம் ஆகிடுச்சு. 2:30 மணி இருக்கும் கிட்டத்தட்ட. நம்ம வந்து கிளம்பி ரிட்டனு. அப்போ பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு நம்ம மீதி இடத்துக்கெல்லாம் வந்து போகலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருக்கேன்.
வெளிலேருந்து வந்து பிரியாணி வாங்கியாச்சு. லெக் பீஸ் போட்டு பிரியாணி செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த தடவை நான் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன், நல்லா ஜாலியாக போய் விளையாடுங்க, எவ்வளோ நேரம்னாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார். அது வந்து இந்த மழைக்கு வந்த பொருட்களை போல். ஃபைனலாக ரிட்டன் கிளம்பியாச்சு. ஆனால் போகிற வழியில் செம்ம சம்பவங்க. ரொம்ப பயந்து தான் நாங்கள் வந்தோம். சூறாவளி காற்று மாதிரி வந்துட்டு இருந்துச்சுங்க. ரொம்பவே பயந்துட்டேன். எல்லா மரங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளை நோக்கி தான் வந்து அசைஞ்சிட்டு இருந்துச்சு. செம்ம பயமாக இருந்துச்சு. எங்கேயாச்சும் ஓரமாக ஒதுங்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட மரமெல்லாம் வந்து மேலே விழுந்துருமா அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே வந்து நாங்கள் அங்கேருந்து பொறுமையாக வந்து கிளம்பிட்டோம். நிறையா வண்டி பார்த்தீங்கன்னா சைடுங்கெல்லாம் வந்து பார்க் பண்ணியிருந்தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி இடத்த தேடிட்டு போயிட்டுருக்கோம். சூறாவளி காற்று போல் வந்துருச்சுங்க. ரொம்பவே பயந்துட்டோம். சேஃப்டியை தேடி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் கிட்ட தான் நம்ம வந்து போய் சேஃப் ஆனோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்து அதே போல் தான் வந்து ட்ராவல் ஆச்சு. கொஞ்சம் மழை வந்து நின்ன உடனே நம்ம ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போயிட்டே இருக்கிற போது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு கிட்ட வந்து மழையே சுத்தமாக இல்லை. வீட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வேக்காடாக இருந்துச்சுங்க. மழை வந்து லைட்டாக வந்து ஸ்டாப் ஆகிட்டே வருது. லைட்டாக தூறல் மட்டும்தான் போடுது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் சேஃபாக போய் வீட்டுக்கு சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது மட்டும் பாருங்கள். என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.